மீனராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, நல்லது கிட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மைக்கு மட்டும்தான் என்னைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்களிலிருந்து மீனராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது ஏப்ரல் 29 பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது மீனராசி உங்களுடைய ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் வரக்கூடிய நாட்கள்ல ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. உங்களுடைய மீனராசிக்கு வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ சனி பெயர்ச்சியா, கும்பத்திலிருந்து சனி பகவான் வந்து மீனராசிக்கு வந்துட்டாரு, மீனராசிக்காரங்க அவ்வளோதான் படாத பாடு வரப்போகிறாங்க, அவங்க வாழ்க்கையே முடிஞ்சுது, அப்படி இப்படி நிறைய பேர் கதை கட்டி விடுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கெட்டதுமே வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்கு நடக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக மே 14 பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த 2 வருடமாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு சரியாக ஒரு வேலை கிடைச்சிருக்காது. குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக அனுபவிச்சுட்டு வந்தவங்க தான் மீனராசிக்காரங்க. நம்ம வாழ்க்கை மாறாத அப்படின்னு தினம் தினம் அதற்காக கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டிருக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. அதாவது மே 14 பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே உயரப்போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை கிடைச்சிருக்காது. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. என்னடா இந்த வேலையை நம்ம ஏன் செய்கிறோம், நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக தானே வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, இல்லை பேங்க் சர்வோ, எங்கே வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்ப மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான். நீங்கள் கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி உதவி பண்ணிட்டு சொல்லி காட்டுற பழக்கம் அப்படிங்கிறது என்றைக்குமே மீனராசி கிடையாது. சனி பகவானினுடைய பார்வையை நேரடியாக உங்கள் மீது இருக்கிறதுனால இதன் மூலமாக வரக்கூடிய நாட்கள் ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வரப்போகுது. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து சரியான ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இதை நினச்சி தனியாக இருக்கும்போது ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க.
உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருக்கும். ஏன்னா இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது பண்ணிடுறாங்க. ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் இல்லாமல் நிறைய ஆண்கள் கஷ்டப்படுறீங்க. என்னடா அது நம்ம நிச்சயதார்த்த வரைக்கும் போவாங்க, திடீர்னு யாராவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கத்துக்காக எங்கேயா மீனராசிக்காரங்க, நான் எங்களுக்கும் மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது சாமி, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு நிறைய கணவன் மனைவி எல்லாமே சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாகி உங்களுக்கு இந்த 2025 முடியறதுக்குள்ளேயே விரைவில் பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. காதலில் சற்று அதிகமாக தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் அது மீனராசி மட்டும்தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆயிரும், இல்லை அதை தாண்டி வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இதனால நிறைய சிக்கல் எல்லாமே மீனராசிக்காரங்க பெரும்பாலும் சந்திச்சிருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராகுகேது பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுனால நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் உங்களுடைய காதலுக்கு கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் விரைவில் உங்கள் மீது உங்கள் நண்பர்களே அதிகமாக இருக்க போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவர்களிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கடந்த 2.5 வருடமாக பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையாத ராசி அப்படின்னா அது மீனராசிக்காரங்க தான். கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க கிடையாது அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது நல்லாவே அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. ஒரு 10 ரூபா கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு 100 ரூபா அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு குடும்ப குட்டிங்களோட நல்லா வாழ போகிறீங்க. எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மீனராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குது அப்படின்னா அதை எடுத்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவீங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்குங்கிறதே வரும். அந்த அளவுக்கு ரொம்ப இறக்குணம் படைத்தவங்க தான் மீனராசிக்காரங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து பழகுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே ஒரு 3வது நபர் தான். அந்த 3வது நபர் உங்கள் வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் தலையிடாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனை, சண்டை சச்சரவு எல்லாமே கொண்டு விட்டுறாங்க. அந்த 3வது நபர் அப்படிங்கிறது யாராக வேற இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனைவி சார்ந்த சொந்தக்காரலாக இருக்கலாம், இல்லை கணவன் சார்ந்த சொந்தக்காரலாக இருக்கலாம். இவர்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் அதிகமாகவே மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. இவர்களிடம் இருந்து அவாய்ட் பண்ணி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிதாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபர் வரப்போகிறார். அவர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், புதிதாக ஒரு நண்பர்களாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் திருப்பி போடக்கூடிய அளவுக்கு அந்த 3வது நபர் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால் வரைக்கும் கைக்கு தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் என்ன நோயினே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 5000 10,000 செலவாகுது சாமி அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க. விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் இரும்பு அகல் மூலம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்.